மூவி ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் போய் மூவி பார்க்கணும். வண்டர்ஃபுல் மூவி, எல்லா விதத்துலையும் அது ரொம்ப வண்டர்ஃபுல், ஃபீல் குட் ஃபில்ம், ரொம்ப ரிஃப்ரெஷிங். அது டிரெக்ஷன், மேடமோட டிரெக்ஷனாக இருக்கட்டும், ஜெயம் ரவியோட ஆக்டிங், நித்யா மேனன் அவங்க கெமிஸ்ட்ரி வாஸ் வண்டர்ஃபுல். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் சூப்பரே, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி த வே தேவ் எண்டட் இட் வந்து ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே இது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு உங்களுக்கே புரியும். சூப்பர் ஆக்சுவலி ரவியும் ஆமா ரவி மோகனும் நித்யா மேனனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி கிட் ஹஸ் டன் வெல். அண்ட் எங்களுக்கு டிஜே பானுவோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷி ஹஸ் டன் a very professional job. ஸோ ஓவரால் கிரேட் பெர்ஃபார்மன்ஸஸ். புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து LGBTQ அப்படின்றத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் நம்ம பேரண்ட்ஸ் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை கான்செப்டாக வச்சு இந்த மூவி எடுத்திருக்காங்க. ப்ளஸ் ஃபர்டிலிட்டிஸ், அதாவது இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில், முக்கியமாக விமன்ஸ்க்கு. ஸோ அதை கான்செப்டாக வச்சு எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கிருத்திகா மேம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் செம்மையாக இருக்குது இந்த மூவியில். சாங்ஸும் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. டான்ஸாக இருக்கட்டும், படத்தோட கான்செப்ட் ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா ஆகிட்டு. ஸோ எல்லாரும் மஸ்ட் வாட்சாக இந்த படத்தை பாருங்க. ஜெயம் ரவி சூப்பரா இருக்கு. அதான் சொல்றேன், அவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. தனித்தனியா ரொம்ப நல்லா எடுத்திருக்கா. ஐ மீன் தனித்தனியா அவங்கள பாக்குறப்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் காம்போவா பாக்குறப்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா அதுதான் இந்த படத்தோட பூம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அதான் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக நடிச்சது. தமிழே தெரியாதுன்னு நாங்கள் மேடம் என்கிட்ட, அந்த குழந்தைக்கு அவ்வளோ அழகாக நடிச்சது. ஏஆர் மியூசிக் கேட்கவே வேண்டாம். வண்டர்ஃபுல். ஸோ டெஃபினட் ஹிட். ரொம்ப வித்தியாசமான படம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியது என்னோட டாட்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த ஒரு சீன் அப்படியே மனசில் நிற்கிறாப்புல பண்ணாங்க வித்யுலேகா. கிருத்திகா அதான் முதல்ல சொன்னேன், டைரக்ஷன் தான் வண்டர்ஃபுல். ரொம்ப வித்தியாசமான ஒரு தீம். அதை எடுத்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுதான் முக்கியம். எப்படி தீம் யார் வேணா ஸ்டோரி சொல்லலாம், ஆனால் அதை ஹேண்ட்லிங் தான் அது டைரக்டரோட பொறுப்பு தானே. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. It's a very nice movie. I really liked the new theme and concept what they had. And the hero and the heroine, they really had good chemistry. I would love to watch it again. But the most adorable one was the little kid. I really loved him a lot in the movie. Jayam Ravi was too good, and Nitya Menon's also acting was too good. The bonding and the chemistry was so natural, very natural. Yeah, she was very good. We liked her. Beautiful. Everything was very nice. Well done. Good direction, good production. Everything was good. இருந்துச்சு. இந்த மாதிரி மூவி நான் ப்ரிஃபர் பண்ணி பார்ப்பேன் டெஃபினெட்லி. ஸோ எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரோலர் கோஸ்டராக இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவி டெஃபினெட்லி பார்க்கலாம். ஜெயம் ரவி சார் ஆக்டிங் நல்லா. ஆனால் வந்து ஜெயம் ரவி சாரோட நித்யா மேனன் மேடம் தான் வந்து படத்தோட மெயின் ஸ்டார் சொல்லணும். நல்லாவே பண்ணாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப மெச்சூர்டு, ஒரு மாதிரி மெச்சூர்ட் ரோல் இது. ஸோ அதை வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான், அதோட நல்லாவே இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனால் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பராக இருக்கு. லாஸ்ட்டில் ஒரு வயலின் போர்ஷன் ஒன்று வரும் பேக்ரவுண்டில், நல்லா இருக்கு. டெஃபினெட்லி அது பார்க்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ லைக் எல்லாமே நடக்குது இதில் உலகத்தில் எல்லா பெர்ஸ்பெக்டிவும் பார்க்கணும். திஸ் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள்ங்கிற ஒரு விதத்தில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் ஃபைன். நித்யா மேனன்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஷீ இஸ் அ நேச்சுரல். அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கேட்க வேண்டாம். ஜேஆரோட பர்ஃபார்மன்ஸும் அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் வெளியில் வரும்போது இத்தனைக்கும் கிளைமேக்ஸில் எல்லாரும் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் அந்த பிஜிஎம்ஸுங்கிற பேர் எப்போ வரும்னு.
அது வராம ஸ்டில் we are walking out of the theater happyன்னு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸா இல்லை அது எதிர்பார்த்தாலும், ஆனால் we are all happy while walking out. Yeah, ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி. லைக் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாம் யூஸ்வலா எல்லா யங்ஸ்டர்ஸும் பண்றது மூவில இருக்கு. ஸோ யா, ரெண்டு பேரும் எப்படி பண்ணாரு? நித்யாமேனன், டிஜே பானு. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே சூப்பர். It was very refreshing. It was something new. It's not a repetitive thing. It was something new. Very good. டைரக்டரோட ஒர்க் எப்படி இருக்கு? Superb. Excellent. Very nice.